ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேசரி செய்ய போகிறோம். இது நம்ம ஹல்வா டைப்பில் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் ஒரு லிட்டர் வாட்டர் ப்ளஸ் ½ லிட்டர் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூடவே நெய் ஒரு 50 ml ஊற்றிக்கிறேன். ஆயில் வந்து நான் 200 ml ஊற்றிருக்கேன். மொத்தம் 250 ml. இன்றைக்கி நம்ம ½ kg செய்ய போகிறோம். இப்போ நம்ம கேஷ்நட்டு ப்ளஸ் ஏலக்காய் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம ட்ரை கிரேப்ஸ் பிளாக் கலரில் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணேன். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ரவை ஆட் பண்ணுறேன். ½ kg ரவை. நீங்கள் ஆயிலெல்லாம் தாராளமாக ஊற்றிக்கலாம் இந்த கேசரி பண்ணும்போது. ஏன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஆயில். அதனால தான் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மூத்னஸ்ஸு ஸ்ட்ரக்சரு எல்லாம் நல்லா கிடைக்கும். நீங்கள் எப்போவுமே கேசரி இல்லைனா உப்புமா இந்த ரவை ஐட்டமில் எது செஞ்சாலும் நீங்கள் முதல்ல ரவை வறுக்கணும். இல்லைனா நம்மளுக்கு கட்டியாக லம்ஸ் மாதிரி வந்துடும். அதனால தான் நம்ம வறுத்து போடுவோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிச்சு ஆயில். இதுக்கப்புறமா நல்லா ரவை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஆயில் செப்பரேட்டாக வரும். ப்ளஸ் ரவாலேருந்து ஆயில் செப்பரேட்டாக வந்துடும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு ரவை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்ட்டு. நம்ம ஹோட்டலில் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணோம். ஸோ அதனால நம்ம கஸ்டமருக்கு எல்லாருக்கும் கொஞ்சமாக ஒரு கட்டோரியில் ஸ்வீட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தோம். அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த ரவா கேசரி செஞ்சோம். இப்போ நம்ம ரவா வத்திச்சு. இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் கேசரினால எல்லோ கலரில் தான் செய்வாங்க மோஸ்ட்லி எல்லோரும். ஸோ நம்ம எல்லோ கலர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் செய்யும்போது கலர் ஆட் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலர் போடாமலே டைரெக்டாக பண்ணிக்கலாம். நம்ம கலர் ஏன் ஆட் பண்ணுறோம்னா கொஞ்சம் லுக்னஸ்க்காக தான் ஆட் பண்ணுவோம். அப்போ தான் பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா ரவை வத்திச்சு. நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வாட்டர் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கங்க. இந்த ஆவியெல்லாம் நம்ம மேலே அடிக்கும். நீங்கள் கை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் கொப்பளம் வந்துடும். ஸோ அதனால் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு நல்லா ரவா பாயில் ஆகி நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் கட்டியாக வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டயத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பைனாப்பிள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரவா ஐட்டம்ஸில் நிறைய டிஷஸ் வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரவா நல்லா டைட்டாகும்ன்ட்டு சொன்னேன். அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டைட் ஆகுது. இதுபோல் டைட் ஆகிற டயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டயத்தில் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் நம்ம ½ kgக்கு நம்ம 1 கிலோ ஆட் பண்ணுறோம் சுகரு. நீங்கள் 1 கிலோ ரேஷியோவில் நீங்கள் 2 kgs ஆட் பண்ணிங்க. நல்லா சுகர் வேணும்னா நீங்கள் சுகர் கம்மி பண்ணி நீங்கள் ஏதாவது கோவா இல்லைனா மில்க் மேடு இந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவா டைட்டாக இருந்துச்சு. நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சமாக லூஸ் ஆச்சு ரவா. இந்த டயத்தில் நம்ம கொஞ்சமாக ஃப்ளேம் ஏற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா கீழே அடிபிடிக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும், இவ்வளோ தண்ணியாக இருக்குது நம்மளுக்கு எப்படி ரவா செட் ஆகும்ன்ட்டு. நம்மளுக்கு போக போக நம்மளுக்கு ரவா ஃபுல்லாக டைட் ஆகிடும். அதனால நம்ம எவ்வளோ லூஸாக பண்ணாலும் நம்மளுக்கு ரவா டைட் ஆகிடும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிக்குது. பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வருது. இந்த டயத்தில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 50 ml ஆட் பண்ணுறேன். முன்னாடியே நம்ம 50 ml ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆட் பண்ணோம்னா டோட்டல் 100 ml ஆட் பண்ண மாதிரி. நம்ம நெய் கடைசியில் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இது போல் ஸ்மூத்தாகவும் அதுபோல் கையில் ஒட்டாமல் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதான், நம்மளுக்கு கேசரி ஆல்மோஸ்ட் ஆல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ½ an hour அப்படியே விடணும். அது நல்லா செட் ஆகணும், கொஞ்சம் டைட் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.